ஜோதிட வணக்கம். இந்த 2025 இந்த சனி பயிற்சியிலிருந்து 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் இது என்ன சனி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சனி பயிற்சி ஆனதும் சிலவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோடய ராசிக்கு இது 7.5 சனி, இன்னொரு ராசிக்கு இது அஷ்டம சனி அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் இது என்ன சனி, அதாவது உங்கள் ராசியில் இருந்து இந்த சனி பயிற்சிக்கு சனி மீனத்தில் போய் நிற்கிது. உங்கள் ராசிக்கு இது எத்தனாவது இடத்துல நிற்கிது, இது என்ன சனி, இந்த சனி எது சம்பந்தமான பிரச்சனைகளை செய்யும், இல்லை எது சம்பந்தமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக மீன ராசி. இந்த மீன ராசியில் இப்போதைக்கு இந்த சனி போய் நிற்கிது. மீன ராசிக்கு இது ஜென்ம சனி. இது மீன ராசிக்கு தன்னோட முதல் இடம் 1வது இடத்துலே நிற்கிது. இது ஜென்ம சனி. இதில் அனைத்து விஷயங்கள்லையும் ரொம்பவே கவனம் தேவை. எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குடும்பம், வாக்கு, உடல்நலம், இப்படி எல்லா விஷயத்துலையும் கவனம் தேவையான ஒரு இது மீன ராசி. அடுத்ததாக கும்ப ராசி. கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இந்த சனி நிற்கிது. அதாவது வாக்கு சனி. அதாவது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய குடும்பம், இந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. இந்த விஷயங்களில் தான் சனி பிரச்சனைகளையும் கொடுக்கலாம், பலன்களையும் அதிகமாக கொடுக்கலாம். அடுத்து மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இது 12வது இடத்துல இருக்குது. சனி விரய சனியாக இருக்குது. உங்களுக்கு வீண் விரயம் அதிகமாக ஏற்படலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சுப விரயமாகவும் இருக்கலாம். அதிகமாக பண செலவு ரொம்ப இருக்கும். இல்லை அப்படின்னா பொருள் சேதம், இந்த மாதிரி வீண் விரயம் மேஷத்துக்கு ஏற்படும். ஸோ இந்த 3 ராசிக்கு தான் பார்த்திங்கன்னா இது 7.5 சனியாகவும் இருக்குது. மீனம், கும்பம், மேஷம். அடுத்ததாக கன்னி ராசி. கன்னி ராசிக்கு இது கண்டக சனியாக இருக்குது. அதாவது கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த சனி இருக்குது. இது குடும்பத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதனால் குடும்பம், மனைவி, உங்களுடைய தொழிலில் பார்ட்னராக சேர்ந்து வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி தொழில் விஷயங்களில் ரொம்பவே கவனம் தேவை. அடுத்ததாக சிம்மம். சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. உங்கள் சிம்ம ராசியிலிருந்து இந்த சனி இந்த வருஷம் 8வது இடத்துல இருக்குது. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் இல்லை. எதுலையுமே கவனம் தேவை. அதாவது மீன ராசிக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கும் எல்லா விஷயத்திலையும் கவனம் தேவை. அதாவது வண்டி, வாகனம், தொழில், விபத்து, இந்த மாதிரி மற்றவருடைய சண்டை ஏற்படுதல், வழக்கு, வம்பு, அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கவனம் தேவை இந்த சிம்ம ராசிக்கு. அடுத்ததாக ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு சனி 11ஆம் இடத்துல நிற்கிது. இது ஒரு லாப சனி. அதாவது உங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கும். சுய ஜாதகத்தோட பலன்களை பொறுத்து பண வரவு அதிகமாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வரவு, லாபம் சம்பந்தமான பலன்களை செய்யக்கூடியது இந்த லாப சனி. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த சனி 10ஆம் இடத்துல இருக்குது. இது ஒரு கர்மச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய தொழிலில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். சுய ஜாதகத்தில் பலன் சரியில்லை அப்படின்னா தொழிலில் பிரச்சனை, தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பலன்களை கண்டிப்பாக சனி செய்வார். அடுத்து விருச்சகம். விருச்சகத்துக்கு 5ஆம் இடத்துல இந்த சனி இப்போது இருக்குது. அதாவது பஞ்சம சனி. இது உங்களுடைய குழந்தை, வாரிசு, உங்களுடைய பூர்வீக விஷயம், பூர்வீக சொத்து, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான குடும்ப விஷயம், இதில் பலன்களை செய்வார். அது நல்ல பலன்களாகவும் இருக்கலாம், தீய பலன்களாகவும் இருக்கலாம். அது அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்தது. ஸோ இந்த 3 விஷயங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக பலன்களை செய்வார். அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு இது 9ஆம் இடத்துல இருக்குது. பாக்கிய சனியாகவும் வருது. இதில் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தந்தையோட உடல்நலத்தை பாதிக்கலாம். அதிக பண செலவு உங்களுக்கு ஏற்படலாம். இல்லைனா தொலைதூரம் சென்று வேலை செய்யக்கூடிய
ஒரு சூழல் இருக்கலாம். அதாவது சொந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு நிலையும் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த சனி 6ஆம் இடத்துல இருக்குது. அதாவது ரண ருண சனி. அதாவது உங்களுக்கு கடன், நோய், எதிரி, இந்த 3 விஷயங்களையும் ரொம்ப கவனம் தேவை. அவரவர் சுய ஜாதக பலன்களை பொறுத்து ஒன்று கடனாகவோ இல்லை நோயாகவோ இல்லை எதிரியாகவோ ஏதாவது ஒரு விஷயம் இல்லை ஏதாவது 2 விஷயங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகளை, அதில் ஒரு தர்ம சங்கடத்தை இந்த சனி கண்டிப்பாக செய்யும். அதில் கவனம் தேவை. அடுத்து தனுசு. தனுசுக்கு 4ஆம் இடத்துல இந்த சனி இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. இதில் சொத்துக்கள் வாங்கிறது, வீடு கட்டுறது, இல்லை சொத்துக்களை விற்கிறது, இல்லைனால் சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படுறதல், இல்லை தாயார் உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணுதல், இந்த மாதிரி சொத்து, தாயார், உங்களுடைய குடும்பம், இந்த விஷயங்களில் பலன்களை செய்வார். அதில் உங்களுக்கு கவனம் தேவை. அடுத்ததாக மகரம். மகரத்திற்கு இது தைரிய சனி. அதாவது மகரத்திற்கு 3ஆம் இடத்தில் சனி இருப்பது தைரிய சனி. உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். சில தீய பலன்களாக உங்களுக்கு சனி செய்வாரானால் உங்களுடைய முயற்சிகளில் தோல்வி ஏற்படலாம். உங்களை முயற்சி செய்ய விடாமல் முடக்கி போடலாம். நல்ல பலன்கள் கொண்ட சாதகமாக இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும்.